நாராயணா, நாங்கள் இப்பிரபஞ்சத்தில் அனைத்து இடத்திலும் தேடினோம். ஆனால் சிவத்துவம் தென்படவில்லை. அதோடு இயற்கையும் எங்கள் வேண்டுகோளை நிராகரித்து விட்டது. நாராயணா, எங்கள் அன்னை பார்வதி குழந்தை வடிவத்தில் அழுகிறார்கள். அருணாசுரன் அக்குழந்தை மீது கருணை காண்பிக்காமல் கொடூரமாக நடந்து கொள்கிறார். அசுரமாதா அதித்தி அவர்களும் ஒரு அன்னை தானே, ஆயினும் மௌனமாக நிற்கிறார்கள். தான் வணங்கும் இறைவனின் மனைவியே குழந்தையாக வந்திருக்கிறார்கள் என்று அறிந்த பிறகும் சுக்ராச்சாரியர் அமைதி காக்கிறார். இனியும் பொறுக்க இயலாது. நாம் ஏதேனும் செய்ய வேண்டும். நாம் அனைவரும் சென்று அன்னை பார்வதியின் இந்த ரூபத்தை பாதுகாக்க வேண்டும். எந்த ஆதிசக்தி சிவனுடன் இணைந்து பிரம்மாண்டத்தை உருவாக்கினார்களோ, பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அன்னையாக திகழ்கிறார்களோ, அந்த சக்தியை பாதுகாப்பீர்களா? அவ்வாறல்ல நாராயணா. குழந்தையாக இருக்கும் ஆதிசக்திக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறினேன், வேறு ஏதும் அல்ல. தவறில்லை தேவேந்திரா. ஆனால் சிவசக்தியின் விருப்பமின்றி விதியும் தன் லீலையை எழுத முயலாது என்பதை மறவாதீர்கள். ஆகையால் எது நடக்கிறதோ அது அவ்வாறே நடக்கட்டும். மாறாக சிவசக்தியின் திருவிளையாடல் என்று உணர்ந்து அதை கண்டுகளியுங்கள். தேவி சக்தியால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள இயலும். ஆதிசக்தியான தேவி பார்வதி இந்த ரூபத்தில் அருணாசுரனுக்கு முடிவு கட்டதான் சென்றிருக்கிறார்கள். ஆகையால் சிவனும் சக்தியும் எந்த ரூபத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மில் எவரும் சென்று அவர்களுக்கு எதையும் எடுத்துரைக்க கூடாது. பிரச்சனைகளுக்கான தீர்வை அவர்களே கண்டறிய வேண்டும். நாராயணர் கூறியது சரிதான். தேவி பார்வதி தானாக இந்த ரூபத்தை தரித்திருக்கிறார்கள். அதோடு சிவன் தனது சிவத்துவத்தை பிரிந்து சமுத்திரத்தில் ஓய்வெடுக்கிறார் எனில், காலம் வரும்பொழுது இவ்விருவரும் தங்கள் உத்தேசத்திற்கான மார்க்கத்தையும் கண்டறிவார்கள். தேவேந்திரா மற்றும் தேவகணங்களே, சிவசக்தி இல்லாத நேரத்தில் பிரபஞ்சத்தை பாதுகாக்கும் பொறுப்பு நம் அனைவருடையது. அதே நேரம் சிவத்துவத்தையும் தேட முயலுங்கள். இன்றில்லையேல் நாளை இந்த யுத்தத்தில் நாம் வெற்றி பெற சிவத்துவத்தின் அவசியம் உள்ளது. நிச்சயமாக நாராயணா. ஹர ஹர மகாதேவா, அன்னை ஆதிசக்தி போற்றி, அன்னை ஆதிசக்தி போற்றி. ஹர மகாதேவா, அன்னை ஆதிசக்தி போற்றி, அன்னை ஆதிசக்தி போற்றி. தாசிகளே, இவளை எடுத்துச் செல்லுங்கள். நினைவிருக்கட்டும், காஞ்சனமாலா எந்த ஒரு நிலையிலும் தன் மகளின் அருகில் வரக்கூடாது. இவளை ஸ்பரிசிக்க கூடாது. இவளை எடுத்துச் செல்லுங்கள். மிக்க நன்றி குருதேவா. மிக்க நன்றி தாயே. நீடூழி வாழ்வாயாக. இன்று எனது பிறந்த நாளாகும். இன்றே நான் இந்த
அழகிய அரண்மனையை அடைந்துள்ளேன். ஆகையால் இன்று கொண்டாட்டம் நடக்கும். அதில் பங்கேற்பதற்காக முக்கிய விருந்தாளிகளை நான் அழைத்து வருகிறேன். சென்று வா மகனே. அசுரமாதா, அசுரர்களுக்கு நன்மை நடக்கிறது. ஆனால் ஒன்றுதான் எனக்கு சற்றும் விளங்கவில்லை. மாபெரும் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஆனால் சிவனை காணவில்லையே. சிவனின் சிவத்துவம் எங்கு மறைந்திருக்கிறது என்று தெரியவில்லையே. நானும் அதை பற்றி தான் சிந்திக்கிறேன் குருதேவா. தேவர்களாலும் சிவத்துவத்தை கண்டறிய இயலவில்லை அல்லவா? ஆனால் சிவத்துவம் பிரிந்ததால் அசுர குலத்திற்கு பல நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது குருதேவா. இது நாள் வரை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்த யுத்தமானது சிவன் மற்றும் சிவத்துவத்தின் முன்னிலையில் நடந்தது. இன்று முதல் முறையாக யுத்தத்திற்கான சங்குநாதம் முழங்கியது. ஆனால் சிவனும் சிவத்துவமும் எங்கும் தென்படவில்லை. மகாதேவர் இல்லாத இத்தருணத்தில் பார்வதியின் ரூபமான இந்த குழந்தை மனதில் அருணாசுரன் வன்மத்தை விதைப்பான். நடக்கவிருக்கும் யுத்தத்தில் நிச்சயமாக வெற்றி அசுர குலத்திற்குத்தான். அசுரமாதா திதி, நாம் கண்ட கனவுகள் அனைத்தும் வெகு விரைவில் நிறைவேறப் போகிறது. நான் கூறினேன் அல்லவா, வெகு விரைவில் 8 திக்கிலும் அசுர குலத்தின் புகழ் பரவப் போகிறது. உலகிலும் அசுர குலத்தின் கொடிதான் பறக்கப் போகிறது. வெகு விரைவில் இப்பிரபஞ்சத்தை அசுரர்கள் ஆழ்வார்கள். அது நடந்தே தீரும். இதை பார்த்தாயா? பிடித்திருக்கிறதா? ஏன் அழுகிறாய்? அழக்கூடாது, அமைதியாக இரு. இவள் அழுகையை நிறுத்த முடியவில்லையே. அழாதே செல்லமே. மகளே, மகளே, அங்கேயே நில்லுங்கள். உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு முறை என் மகளை தாருங்கள். அவள் அழுகையை நிறுத்திவிட்டு உங்களிடம் தந்து விடுகிறேன். வேண்டாம், முன்னேறி வர வேண்டாம். தாங்கள் தங்கள் மகளை சந்திக்க கூடாது. இது அசுர அரசரின் கட்டளையாகும். மகளே, நீ சிவசக்தியின் ஆசையாவாய். ஆயினும் வேறு வழியின்றி உன்னை பிரியும் தருணத்தில் நான் நிற்கிறேன். ஆகையால் நான் அனுதினமும் வணங்கும் சிவசக்தியை பிரார்த்திக்கிறேன். எதிர்காலத்தில் ஏதோ ஒரு நாள் நிச்சயம் உன்னை கட்டித் தழுவும் தருணம் வரும். அந்த நாளை சந்திப்பதற்காக உனது துர்பாகியவதியான இந்த தாய் நிச்சயம் காத்திருப்பாள்.
எங்க இருக்கிறீர்கள் மகாதேவா? எங்க இருக்கிறீர்கள் தேவி பார்வதி? எனக்கு சக்தி தாருங்கள். இந்த கொடியவனின் துன்பத்தை எதிர்கொள்வதற்கு சக்தி தாருங்கள். இந்த அசுரனிடம் நான் தோற்றுவிடக் கூடாது. எனது மனைவியிடமும் மகளிடமும் மீண்டும் சேர்வதற்கு ஒரு வாய்ப்பளியுங்கள். எனக்கு சக்தி தாருங்கள் மகாதேவா, சக்தி தாருங்கள். எட்டு திக்கும் நாம் தேடி பார்த்து விட்டோம், ஆயினும் சிவத்துவத்தை கண்டறிய இயலவில்லையே. சிவனையும் சிவத்துவத்தையும் மறந்து விடுங்கள். என்னுடன் வாருங்கள். ஏன் வரமாட்டீர்களா? இன்று எனது பிறந்த நாளாகும். என் சேவகர்களாக வாருங்கள் எனது அரண்மனைக்கு. எச்சரிக்கிறேன் அருணாசுரா, நாங்கள் சேவகர்கள்தான். ஆனால் எங்கள் கடமைக்கும் உத்தேசத்திற்கு மட்டும் எங்களை அடிமைப்படுத்த நினைத்தால் வா, வந்து யுத்தம் புரிந்து எங்களை தோற்கடி. யுத்தமா? அதுவும் இப்பொழுதா? நான் எனது பிறந்த நாள் அன்று கோலாகலமாக கொண்டாட விரும்புகிறேன் தேவேந்திரா. என்னிடம் அதற்கு நேரமில்லை. ஆயினும் நீங்கள் அனைவரும் தேவர்கள் அல்லவா? உங்கள் வார்த்தைகளை புறக்கணிக்க இயலாதே. சரி, கூறுங்கள், உங்களில் முதலில் என்னுடன் யுத்தம் புரிவதற்கு வரப்போவது யார்? அருணாசுரா, நான் உங்களிடம் சரணாகதி அடைகிறேன். தங்கள் சேவகனாக இருப்பது என் சௌபாக்கியம். அக்னிதேவா, அடுத்து வேறு யார் வரப்போவது? எனக்கு எதிராக ஆயுதம் ஏந்தினால் நான் இவரைப் போலவே உங்கள் அனைவரையும் என் சேவகனாக்கி விடுவேன். ஒருவேளை உங்கள் விருப்பப்படி நீங்களாகவே வந்துவிட்டால் என் வசப்படுத்த மாட்டேன். வசியமா? முடிவு உங்களுடையது. அருணாசுரா! வேண்டாம் தேவேந்திரா. மனமும் மதியும் வேறொருவர் வசப்படக்கூடாது. இந்த அசுரனிடம் வசப்படுவதற்கு பதிலாக நாம் சேவகனாக செல்வதுதான் உகந்தது. ஏனென்றால் இப்படி ஒரு நிலையில் நம்மால் யுத்தத்தில் வெல்ல இயலாது.
இவ்வாறு தேவர்கள் அனைவரும் அருணாசுரனின் சேவகர்களாகி விடுவார்கள். நாம் உடனே இதை தடுக்க வேண்டும். வேண்டாம் கணேசா, இந்நிலையில் நாம் இடையூறு செய்வது சரியல்ல கணேசா. ஆகையால் நடப்பவை அனைத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆயினும் நாராயணா, நாம் மௌனம் காப்பதால் நம்மை பேடி என்று கூறிவிட்டால்? இல்லை நந்தி, இது சிவசக்தியின் திருவிளையாடலாகும். லோக நன்மைக்கான மார்க்கமாகும். இதில் நாம் இடையூறு செய்வது முறை அல்ல. சிவசக்தியின் அன்பின் மீதும் அவர்களது சக்தியின் மீதும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நாம் பொறுமையாக இருப்போம். இக்கணம் பிரபஞ்சத்திடம் சிவசக்தி இல்லாமல் இருக்கலாம், சிவத்துவம் ஒளிந்திருக்கலாம். பிரபஞ்சம் முழுவதும் அதர்மம் மற்றும் அக்கிரமம் நிறைந்திருக்கலாம். ஆனால் காலம் வரும் வரை காத்திருப்போம். இந்த அருணாசூரன் தனது பிறந்த நாள் அன்று அசுர குலத்திற்கு சில புதிய சேவகர்களை அன்பளிப்பாக தருகிறான். அழைத்து வாருங்கள். தேவகணங்களா? பார்த்தீர்களா? இன்று தேவர்களின் அரசனும் அசுரர்களின் சேவகனாகிவிட்டான். தேவகணங்கள், இனி என் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் மற்றும் பண்டிதர்களை அழைத்து வாருங்கள். இனி என் மகளை அழைத்து வாருங்கள். என் மகளின் தொட்டிலை நான் எதற்காக இந்த வீரர்கள் பண்டிதர்கள் முன்னிலையில் வைத்தேன் தெரியுமா? என் மகளின் எதிர்காலத்தை நான் எழுத விரும்புகிறேன். இக்குழந்தையை ஆயுத கிடங்கிற்கு அழைத்துச் சென்று அங்கு வீரர்கள் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எனது புதல்வி யுத்தத்தை கண்டு வளர வேண்டும். அசுரர்களின் யுத்த நியதியை கற்க வேண்டும். அதன் பிறகு இவள் வீராங்கனையாக வேண்டும். பண்டிதர்கள் அனைவரும் இக்குழந்தையின் செவியில் ஒன்றை மட்டும்தான் கூற வேண்டும். இந்த அண்ட சராசரத்திலும் சத்தியம்
ஒன்று மட்டும்தான். அதுவே அருணாசுரன், இவளது தந்தை. இவள் வளர்ந்த பிறகு இவளது மனம் மற்றும் ஆன்மாவில் ஒரு விஷயம் ஊர்ஜிதமாக வேண்டும். அருணாசுரன் மட்டுமே சத்தியம். இவளது தந்தைதான் பிரபஞ்சத்தின் ஆதாரம். பண்டிதர்களே, இப்பொழுதே இக்கணத்திலிருந்து இந்த செயல்முறையை துவங்குங்கள். எனது அன்பு மகள் வளர்ந்து நிற்பதை காண ஆவலாக இருக்கிறேன். இவளை போற்றி பாடுங்கள். அருணாசுரனின் புதல்வி வாழ்க! அருணாசுரரின் புதல்வி மீனாட்சி 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 வாழ்க! இன்று என் தந்தையின் பிறந்த நாள். நான் அவருக்கு அன்பளிப்பாக இரத்த கமலத்தை எடுக்க செல்கிறேன். ஆனால் இளவரசி அவர்களே, அதை அடைவது எளிதல்ல. ரத்த கமலத்தை பறிப்பது கடினம். அருணாசுரரின் மகள் மீனாட்சியால் அனைத்தையும் சாதிக்க இயலும். இயலாததை நிகழ்த்தி காட்டுபவள். நான் தந்தைக்கான அன்பளிப்பை எடுத்து வர சென்றிருக்கிறேன் என்று அவரிடம் கூறுங்கள். வேண்டாம், எவரும் என் பின்னால் வர வேண்டாம். அனைத்து ஆபத்துகளையும் எதிர்கொள்வதற்கு மீனாட்சி தகுதியானவள். சற்று பொறுமையாக இரு மகனே. மகனே, இவ்வாறு அழக்கூடாது மகனே. கூறுவதை கேள். அமைதியாக இரு மகனே, அழாதே. என்ன ஆயிற்று? எதற்காக இவன் அழுகிறான்? நான் என்னவென்று கூறுவேன்? கதை ஒன்று கூறினேன். அதை கூறுகையில் இரத்த கமலத்தை பற்றியும் கூறினேன். அதன் அழகை பற்றி இவனிடம் வர்ணித்தேன். எனக்கு இரத்த கமலம் வேண்டும். எனக்கு அதை கொண்டு வந்து தாருங்கள். பாருங்கள், அப்பொழுதிலிருந்து அடம் பிடிக்கிறான். மகனே, அது கிடைப்பது எளிதல்ல. நான் இரத்த கமலத்தை எங்கிருந்து கொண்டு வருவேன்? அது கிடைப்பதற்கு வெகு தூரம் செல்ல வேண்டும். அதை அடைவது எளிதல்ல. யார் கொண்டு வருவார்கள்? நான் கொண்டு வருவேன்.
ஏன் கண்ணீர் சிந்துகிறாய்? அமைதியாக இரு. 100 இலக்கம் வரை எண்ணிக்கொண்டிரு. நான் சென்று உடனே எடுத்து வருகிறேன். நீ ஆவல் கொண்ட ரத்த கமலத்துடன் வருகிறேன். நீங்கள் கூறுவது உண்மையா? எனக்கு வாக்களியுங்கள். வாக்களிக்கிறேன். கவலை வேண்டாம். சுந்தரன் கூறிவிட்டால் நிச்சயம் அதை நிறைவேற்றுவான். ஏனென்றால் சுந்தரன் கூறியது பொய்யாவதில்லை. அதற்கு எந்த அவசியமும் இல்லை சுந்தரா. இவன் சிறு குழந்தை. இவனுக்கு புரியும்படி நான் கூறுகிறேன். சகோதரரே, குழந்தையின் மனதில் இறைவன் வசிக்கிறார். இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் என் மனதும் நிம்மதி பெறுகிறது. சென்று ரத்த கமலத்தை கொண்டு வருகிறேன். சரியா? சரி. பெயரைப் போலவே இவன் மனமும் அழகானது. அது மட்டுமல்ல, நம் வாழ்வின் ஒரு பேராபத்தின் போதுதானே இவன் நம்மிடம் வந்தான். ஆம், அப்பொழுது நம் வனத்தில் பெரும் அக்னி படர்ந்திருந்தது. வாருங்கள், விரைந்து வாருங்கள், தப்பிச் செல்லுங்கள். அந்த நேரத்தில் நம்மை காப்பதற்கு சமுத்திரத்திலிருந்து
இறைவனைப் போல் இவன் வந்தான், அனைவரையும் காப்பாற்றினான். இவன் யார் என்றும் தெரியாது, இவன் குடும்பத்தில் எவரவர் உள்ளார்கள் என்றும் தெரியாது. ஆனால் நம்முடன் இணைந்து விட்டான், நம் குடும்பத்தில் ஒருவனாக. இந்த வனத்தை சீரமைப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்தான். இப்பொழுது இந்த வனத்தை நம்மை விட அவன் அதிகமாக அறிவான். எவ்விதத்திலும் அவன் நமக்கு உறவு அல்ல, ஆயினும் நம்மவரானான். 1 2 3 இறுதியில் நேரம் வந்துவிட்டது. சிவத்துவமற்ற சிவனின் ரூபமான சுந்தரன் தேவி பார்வதியின் ரூபமான மீனாட்சியை சந்திப்பதற்காக புறப்பட்டு விட்டார். பிரபஞ்சத்தோர் மட்டுமல்ல, அண்ட சராசரத்தில் இருக்கும் அனைத்து அணுக்களும் காணட்டும் சிவன் மற்றும் சக்தியின் இந்த அற்புதமான ரூபத்தின் சந்திப்புக்கு சாட்சியாகட்டும். இவர்கள் காலம் உள்ளவரை மானிடர்களுக்கு அதர்மத்தின் விளைவுகளை பற்றி எடுத்துரைப்பார்கள். கால சக்கரத்தின் துணையுடன் அசுரர்களின் அக்கிரமத்தை அழிக்க சக்கர வியூகம் வகுப்பார்கள். ரத்த கமலம். ரத்த கமலம். இந்த ரத்த கமலம் என்னுடையது. அது சாத்தியமில்லை. ஏனென்று அறிவீர்களா? இம்மலரினை தங்களுக்கு முன் நானே ஸ்பரிசித்தேன். எனவே இது எனக்கானது. உனக்கு நான் யார் என்று தெரியவில்லை என்று தோன்றுகிறது. தாங்கள் யார்? நான் அசுர அரசர் அருணாசுரரின் மகள் மீனாட்சியாவேன். அசுர அரசரின் மகள் என்பதால் மட்டும் உண்மையை மாற்றிட இயலாதல்லவா? உண்மை யாதென்று அறிவீர்களா? உண்மை யாதெனில் இந்த மலரை முதலில் தங்களுக்கு முன்பு நானே ஸ்பரிசித்தேன். உண்மையில் நான் அரசனும் அல்ல, இளவரசனும் அல்ல என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆயினும் எனக்கு ஒரு பெயர் உண்டு, சுந்தரன். இந்த ரத்த கமலம் இந்த சுந்தரனுக்கானதே. அது உண்மை அல்ல. இந்த ரத்த கமலம் என்னுடையது.
அருணாசுரா, நீ ஏன் கவலையோடு காணப்படுகிறாய்? உனது புதல்வி உனக்காக இரத்த கமலம் எடுத்து வர சென்றிருக்கிறாள். அதீத சக்திசாலி, தந்தை மீது அன்பு கொண்டவள். எவ்வாறு நீ அவளை வளர்க்க நினைத்தாயோ அவ்வாறே வளர்ந்து நிற்கிறாள். உனது புதல்வி, உனது கவசம் மற்றும் அசுரகுலத்தை பாதுகாக்க பிறந்தவள். ஆதி சக்தியாயினும் சிவனை முற்றிலும் வெறுக்கும் விரோதியாவாள். ஆகையால் அவளை எண்ணி கவலை கொள்ள வேண்டாம். எனக்கு மீனாட்சியை எண்ணி கவலை இல்லை. எனது கவலை எல்லாம் சிவத்துவத்தை பற்றியதுதான். பல வருடங்கள் கழிந்து விட்டன. இதுவரை நமக்கு எதுவும் தெரியவில்லை. இல்லாத ஒருவரை எவ்வாறு என்னால் விரோதியாக்க முடியும்? எவ்வாறு அவர்களின் காதல் கதையை நாசம் செய்ய முடியும்? எவ்வாறு என்னால் சிவசக்தியின் விரோதத்திற்கான அத்தியாயத்தை எழுத இயலும்? மரியாதை தெரியாது பிடிவாத குணம் கொண்டவன் நீ. இந்த இரத்த கமலம் தேவை என்றால் உனது திறமையைக் கொண்டு என்னை வென்று காட்டு. என்னுடன் யுத்தம் செய். என் கரத்தில் ஆயுதத்தை கண்ட மறுகணம் உன் கண்களில் அச்சம் தெரிகிறதே. தோல்வியை ஒத்துக்கொள். இந்த இரத்த கமலத்தை எடுத்து செல்ல விடு. இளவரசி, அச்சம் என்பதையே அறிந்திடாதவன் நான். யுத்தத்திற்கு நான் தயார். என்னை தாக்குங்கள். சிவனுடன் சிவத்துவம் இணைவதற்கு முன்பு சிவத்துவமற்ற சிவனை கண்டறிய வேண்டும். எங்கிருந்தாலும் சிவனை நாம் வதம் செய்ய வேண்டும். சிவனுக்கு முடிவு கட்ட வேண்டும். எங்கிருக்கிறாய் சிவனே? எங்கு ஒளிந்திருக்கிறாய்? சிவன் சக்தியுடன் இணைவதற்கு தயாராகிவிட்டார். அவர்கள் சந்தித்து விட்டார்கள் அருணாசுரா. இப்பொழுது சிவனின் சுந்தர ரூபத்திற்கும் சக்தியின் மீனாட்சி ரூபத்தின் இடையே உருவாக இருக்கும் காதல் கதையுடன் உன் அழிவிற்கான கதையும் எழுதப்படும். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஒப்புக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் தெய்வங்களும் பல யுகங்களாக பாவம் மற்றும் புண்ணியத்தின் பரிபாஷையை அறிய காத்திருக்கின்றனர். ஏனென்றால் இக்கால சக்கரத்தில் ஒருவரது பாவம் மற்றொருவரின் புண்ணியமாக மாறுகிறது. அவ்வாறே ஒருவரின் புண்ணியம் மற்றொருவருக்கு பாவமாகின்றது. வாழ்க்கையின் விசித்திர சக்கரத்தில் ஓர் உன்னத ரகசியம் மறைந்திருக்கிறது. அது பாவம் புண்ணியத்தை வேறுபடுத்துகின்றது. எக்காரியத்தினால் ஒருவர் மனம் காயப்படுகிறதோ அதுவே பாவம். அதே காரியத்தினால் ஒருவரின் முகத்தில் புன்னகை மலர்ந்தால் அது புண்ணியம். யாவரும் இவ்வேற்றுமையை நன்கு உணர்ந்திடுங்கள். பாவம் மற்றும் புண்ணியத்தின் வேற்றுமையை அறிந்திட்டால் பிரபஞ்சத்தில் அனைவருக்கும் மனதிற்கினிதானவராய் மாறுவீர்கள். இறையருள் பெறுவீர்கள். ஓ